என் பூக்களின் வேரோழிவன் பெண்மையே வென்றானிவன் அன்பானவன். ஹாய் செல்லம். என்னடா என்னைய பார்க்கறதுக்கெல்லாம் இப்பதான் உனக்கு பதி தெரியுதா? என்ன பண்றது செல்லம்? ஐயா இப்பெல்லாம் எப்போதுமே பிஸி தான், நிறைய வேலை. சரி, நீ இப்போவே என்னைய பார்க்க வரமாட்டேன், ரம்யாவை பார்க்க தானே வந்திருப்ப. ரூம்ல இருக்காப்போ என்னன்னு தெரியல, இப்பெல்லாம் ரொம்ப அமைதியாவே இருக்கா, ஒழுங்காவே சாப்பிட மாட்டேங்கிறா. என்ன பதில் சொன்னாலும் எதையோ வெறிச்சு பார்த்துட்டே இருக்கா. யாரும் இல்லாதப்போ ஒரு மாதிரி அழுந்த மாதிரியே இருக்கா. என்னாச்சு அவளுக்கு? உனக்கும் அவளுக்கும் ஏதாச்சும் சண்டையா? ஐயோ செல்லம், உனக்கே தெரியும், நான் ரம்யா கூட ஏதாச்சும் சண்டை போடுவேனா சொல்லு? அவ தான் எனக்கு எல்லாமே. அவ தான் என்கிட்ட ஒழுங்காவே பேச மாட்டேங்கிறா. எப்பத்துல இருந்து ஒழுங்கா பேச மாட்டேங்கிறா? நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன். என்னது, எலவா? ஐயோ, இளவில்ல, லவ். ஐஷுன்னு ஒரு பொண்ணு, எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு, லவ் பண்ணிட்டு இருக்கேன். அவள் தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரொப்போஸ் பண்ணா. அவளை நோ சொல்றதுக்கும் எனக்கு எதுவும் ரீசன் இல்லை. பேசி பார்த்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம், கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அப்படியே லவ் பண்ணிட்டு இருக்கோம். அடப்பாவி. என்ன அப்புறம்? நானும் எவ்வளோ நாள் சிங்கிளாவே இருக்கிறது சொல்லு? இது வாலிப வயசு, அதெல்லாம் கண்டுக்காத சரியா? இப்போ புரியுது எதுக்கு என் பேத்தி அழுதுகிட்டே இருக்காண்டு. அவள் தான் இவன் மேலே உயிரே வச்சிருக்காளே. இந்த லூசு பையனுக்கும் என் பேத்தி மேலே காதல்ன்ட்டு எனக்கு தெரியும். எப்படி புரிய வைக்கிறது? என்னாச்சு? ரம்யாவை சொல்லிட்டு இப்போ நீங்க எதையோ யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, நீ போய் அவளை பார்ப்போ. ம். டேய் ஒரு நிமிஷம். என்ன? நீ அந்த பொண்ணை லவ் பண்ணுற, ஓகே, கல்யாணம் பண்ணுங்கிற முடிவில் தான் இருக்கியா? கல்யாணம் பண்ணிக்க தானே லவ் பண்ணுவாங்க. சரிடா, அப்போ உனக்கு வர வேண்டிய ஒய்ஃப் எப்படி இருக்கணும்னு நீ நினைக்கிற? இது என்ன கேள்வி? ஒய்ஃப்னா எப்படி இருக்கணும்னா என்னோட பாதி அவ. ஸோ எப்படி சொல்ல, அவள் வந்து நான் என்ன தப்பு பண்ணாலும் என்னை சொல்லி இது நீ பண்ணுற தப்புன்னு சொல்லணும். எனக்கு பிஸ்னஸில் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். ப்ளஸ் எனக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு தரணும். என்னைய நல்லா பார்த்துக்கணும். உனக்கே தெரியும் எனக்கு அம்மா கிடையாதுன்ட்டு. ஸோ என்னைய நல்லா எங்கள் அம்மா மாதிரி பார்த்துக்கிற மாதிரி ஒரு பொண்ணு வேணும். சரி, அம்மா கிடையாது, ஓகே. இவ்வளோ நாள் உனக்கு இதெல்லாம் யார் பண்ணா? ரம்யா தான். அப்படியா? இது என்ன கேள்வி? உனக்கு தெரியாதா? எனக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ எல்லாமே பார்த்து பார்த்து சமைச்சு தருவா. என்னோட பிஸ்னஸில் அவள் தான் எனக்கு பெரிய ஹெல்ப் பண்ணுவா. ப்ளஸ் நான் என்ன தப்பு பண்ணாலும் மூஞ்சுக்கு நேராக அவள் தான் சொல்லி என்னை சேஞ்ச் பண்ணுவா. ரொம்ப கோவம் வரும்போதுலாம் என்னை எப்படி ரிலாக்ஸ் பண்ணுங்கிறது அவளுக்கு தான் தெரியும். எப்படி சொல்கிறது, அவள் தான் என் லைஃப்பில் எல்லாமே. சரி, உனக்கு ரம்யாவை எவ்வளோ பிடிக்கும்? ஏன் உனக்கு தெரியாதா? எனக்கு தெரியும்டா, அதை நீயே தெரிஞ்சுக்க வேணாமா? சொல்லு, உனக்கு ரம்யாவை எவ்வளோ பிடிக்கும்? சின்ன வயசில் எனக்கு அம்மா கிடையாது. அவள் தான் எனக்கு எல்லாமாவே இருந்து பார்த்துக்கிட்டா. அவளை எவ்வளோ பிடிக்கும் அதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியாது. எனக்கு எல்லாமே அவள் தான். அவள் எல்லாமே என்னால் இருக்கவே முடியாது. ஒரு நாள் கூட எனக்கு ஓடாது. சரி, உனக்கு ஐஷு எவ்வளோ பிடிக்கும்? பிடிக்குமான்னு கேட்டாலே எனக்கு சொல்ல தெரியல. இப்போ தானே பேசி ஒவ்வொருத்தரும் புரிஞ்சு பழகிட்டு இருக்கோம். இனிமேல் போக போக தான் தெரியும். சரி, உனக்கு ரம்யாவா ஐஷுவா? இது என்ன கேள்வி? ரம்யா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஐஷுவானா அப்படி இல்லை. ரெண்டு பேத்தையுமே கம்பேர் பண்ண முடியாது. அப்படியா? இதில் உனக்கு யார் பெஸ்ட் ஃப்ரெண்ட் யார் லவ்வர்ன்ட்டு நல்லா யோசிச்சு பார்ப்போ. உன்கிட்ட பேசினாலே எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் ஒன்று குழப்பி விட்றதே வேலையாக போச்சு. நான் போய் அவளை பார்க்குறேன். பாட்டி, இவன் இதுக்கு இங்கே வந்தான். எங்கே போகிற ரம்யா? என் ஃப்ரெண்டோட ரிசப்ஷன் சொன்னல பாட்டி, நான் கிளம்புறேன். சரிம்மா, பார்த்து போயிட்டு வா. ரம்யா, என்ன ட்ரெஸ் இவ போட்டிருக்கா கையே இல்லாம? ஏய், அறிவு இருக்கா இல்லையா? என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்க நீனு? ஒரு கையவே காணும். ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், என்னோட ட்ரெஸ் விஷயத்தில் வராதேன்னு சொல்லிட்டேன். நீ ஏன் என்னோட ட்ரெஸ் விஷயத்தில் வர? போய் உன்னோட லவ்வர் எப்படி ட்ரெஸ் பண்ணுறான்னு பாரு. அரைஞ்சிருவேன் ரம்யா. எனக்கும் கை இருக்கு, நானும் திருப்பி அரைவேன் குமரன். ட்ரெஸ் மாத்திட்டு வா போ. முடியாது, நான் எனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணுறேன், உனக்கு என்ன? பாடி கையெல்லாம் தெரியுது. தெரிஞ்சா தெரிஞ்சுட்டு போட்டோம். எல்லாரும் பாப்பாங்க ரம்யா. பார்த்தா பார்த்துட்டு போட்டோம். தப்பா பார்க்குறாங்கன்னா அவங்க தான் தப்பு, நான் தப்பு கிடையாது. இது எப்படி நீ எல்லாரும் உன்னைய பார்க்கலாம், நான் மட்டும்தான்? என்ன? ஒன்றும் இல்லை, நீ போ, நான் கிளம்புறேன். குமரன், இப்போ நீ என்ன சொல்ல வந்த? இந்த கிளவிதான் ஏதோ ஒன்று குழப்பி விட்டுருச்சு. பைத்தியக்காரன். தேங்க்யூ மாயா, எங்களுக்காக இவ்வளோ தூரம் வந்து எங்கள் ஸ்டாஃப் கிட்ட பேசி அவங்கள மோட்டிவேட் பண்ணி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ நான் ஒரு கம்பெனி கொலாபரேஷன் பண்ணுறேன்னா அந்த கம்பெனியோட ஆம்பியன்ஸ் எப்படி இருக்குது, அங்கே வைப் எப்படி இருக்குது, ஸ்டாஃப்லாம் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் எப்போதுமே செக் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி தான் செக் பண்ணலான்னு வந்தேன். ஆனால் உங்களோட ஸ்டாஃப்ஸ்லாம் ரொம்ப கைண்டாக, ரொம்ப நாலேஜாக, அப்படியே உங்களை மாதிரியே இருக்காங்க. அண்ட் நீங்கள் ரொம்ப அழகாக உங்கள் ஸ்டாஃப்க்கெலாம் ப்ரெசன்டேஷன் கொடுத்தீங்க. இந்த மீட்டிங்கை அழகாக ஆர்கனைஸ் பண்ணி நல்லா பண்ணீங்க. தேங்க்யூ மாயா. உங்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுல நான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன். தேங்க்ஸ் மாயா. தேங்க்ஸ் மாயா. ஓகே ருத்ரன், ஆல் தி பெஸ்ட்.
தேங்க்யூ மாயா, தேங்க்யூ ஸோ மச். ஓகே இப்போ நான் கிளம்புறேன், பாய். பாய். டேய் மச்சான், ருத்ரன் கலக்கிட்டடா. என்னடா நான் மட்டுமா கலக்குனேன்? நீ தான் நேற்று ஃபுல்லாக ஆஃபீஸில் அவ்வளோ வேலை பார்த்துருக்க, ப்ரெசன்டேஷனுக்கு அவ்வளோ ரெடி பண்ணியிருக்க. அண்ட் இன்னைக்கு ப்ரெசன்டேஷனும் நீ தான் பண்ண, நம்ம ஸ்டாஃப்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணலேருந்து எல்லாமே சூப்பராக பண்ணடா. தேங்க்ஸ்டா. எஸ்கியூஸ் மீ சார். எஸ் கமின். சார் என்னைய வர சொல்லியிருந்தீங்களா? ஓகே, உங்கள் நேம்? சக்தி. ஓகே சக்தி, லிசன், இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் மெயில் பண்ணியிருக்கேன். அதை வந்து எனக்கு கொஞ்சம் கிளியராக நல்ல ஒரு டாக்குமெண்ட்டாக ரெடி பண்ணி எனக்கு திருப்பி மெயில் பண்ணிருங்க, ஓகேவா? ஓகே சார். ஏதாச்சும் டவுட்டுனா நீங்கள் வந்து தாராளமாக அங்கே அஞ்சலின்னு சொல்லிட்டு ஒரு டீம் லீடர் இருப்பாங்க, அவங்க கிட்ட நீங்கள் கேட்டுக்கலாம். ஓகே சார். மெயில் பண்ணிட்டு என்னை வந்து பாருங்க. அண்ட் இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் டே ஆஃபீஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் ஒர்க்கு. நல்லா பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். நம்ம நினச்ச அளவுக்குலாம் இவன் ஒன்றும் ரொம்ப கோக்காரனால. என்ன எந்த பொண்ணுகிட்டையும் பேச மாட்டா, எந்த பொண்ணையும் கூப்பிட்டு வேலையும் கொடுக்க மாட்டா. அப்படி ஏதாச்சும் வேலைன்னா ஏன் மூலமாக சொல்லுவான். இன்னைக்கு இவனே இந்த பொண்ணை கூப்பிட்டுருக்கான், வேலையும் கொடுக்குறான். என்னன்னு தெரியலையே. சரிடா, நீ போய் உன் ஒர்க்கை பாரு, நானும் போய் எனக்கு வேலை இருக்கு பார்க்குறேன். ஓகே மச்சி. நான் கொடுத்த ஒர்க்கை யாராச்சும் கிளியராக முடிக்கிறதாச்சு, என்னை தவிர வேற யாராலையுமே கிளியராக முடிக்க முடியாது. அதுவும் ஒரு பொண்ணால் இன்னைக்கே இவ்வளோ வேலையை விட்டு அனுப்புகிறோம். அதுவும் ரெக்கமெண்டேஷனில் வந்துட்டு என்ன பேச்சு பேசுகிறோம் இன்னைக்கு என்கிட்டயே. அப்பாடா, ஒரு வேலையை ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் கொடுத்த ஒர்க்கை நல்லபடியாக முடிச்சாச்சு. ஏன் வேலை டைமில் சும்மா உட்காந்துருக்கீங்க? சார் நீங்கள் கொடுத்த ஒர்க்கை முடிச்சிட்டேன் சார். உங்களுக்கு இப்போ தான் மெயில் பண்ணேன், அதான் ஒரு தடவை செக் பண்ணிட்டு அவங்ககிட்ட வந்து சொல்லலான்ட்டு. ஓ அப்படியா? சிஸ்டமில் நானும் பார்க்குறேன். ஃபஸ்ட்டே நான் ஃபர்ஸ்ட் கொடுத்த ஒர்க்கை சூப்பராக ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். நாட் பேட். சூப்பர் சக்தி. யாருமே நான் கொடுத்த ஒர்க்கை இவ்வளோ பர்ஃபெக்டாக முடிச்சதே கிடையாது, நீங்கள் தான் முடிச்சிருக்கீங்க. தேங்க்யூ சார். ஸோ இதோட ப்ரெசன்டேஷன் வந்து ஒரு 2 டேஸ்க்கு அப்புறமா இருக்கும். நீங்கள் வந்து ப்ரெசன்டேஷன் கொடுத்துருங்க. நானா? எஸ், நீங்கள் தான் கொடுத்துருங்க. ஓகே சார். என்னதான் எனக்கு இவரை பிடிக்காம இருந்தாலுமே சூப்பராக ஒரு வேலையை முடிச்சிருக்கா. நம்ம அம்மா சொன்னது கரெக்டு. பாஸ் வந்து எவ்வளோ கோபக்காரங்களாக இருந்தாலும் சரி, நம்மளை பிடிக்காம இருந்தாலும் சரி, நம்மளோட ஒர்க் மட்டும் கரெக்டாக இருந்துச்சுன்னா யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் சொல்லி தப்பாகுமாம்மா, நீங்கள் எப்போதுமே கரெக்ட் தான்.